ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் தெளிவான ஸ்டடி கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் கிடப்பில போட்டுவிட்டு குப்பையில போட்டுட்டு ஆட்சியாளர், அதை பத்தி கவலை இல்லாத ஆட்சியாளர்கள் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும். இது திட்டமிட வேண்டும். எவ்வளவு திட்டங்கள் செய்யலாம். சென்னை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சியை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். ஏன்னா ஹாப்பசெட் growth, ஹாப்பசெட் டெவலப்மெண்ட் எங்கெங்கயோ நடக்குது. அதற்கு இதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும். நான் சொல்லியிருக்கின்றேன் இதற்கு என்ன வழிவகைகள். அடையார் ஆறு இருக்கிறது. அடையார் ஆறுல ஏர்போர்ட் வருது. அங்க ஏர்போர்ட்ல இப்ப செகண்ட் ரன்வே கட்டியிருக்காங்க. செகண்ட் ரன்வே 2007 தொடங்கி 2009 கட்டி முடிச்சிருக்காங்க. அந்த செகண்ட் ரன்வேல பாத்தீங்கன்னா அடையார் ஆறு மேல வருது. அதுல 200 மீட்டர் அகலமும் 460 மீட்டர் நீளமும் உள்ள அந்த ரன்வேக்கு மேல பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. பாலம். அந்த பாலத்துல பில்லர் எவ்வளவு? 477 பில்லர். ஒரு ஆத்து குறுக்க 477 பில்லர் கட்டிட்டு அந்த ஆத்துல தான் செம்பரம்பாக்கத்துல வர தண்ணி அந்த ஆத்துல தான் வந்து அதற்கு இந்த பக்கம் வர முடியல. வர முடியாத காரணத்தால் தான் அந்த தண்ணி எங்க போக முடியும்? ஏர்போர்ட் உள்ள போயிடுச்சு. ஏர்போர்ட்ல 10 அடி தண்ணி. பிளேன், வானத்துல பறக்கிற பிளேன் எல்லாம் தண்ணியில மிதந்து பிளேன் எல்லாம் பார்த்தோம். இதற்கு காரணம் அந்த பிரிட்ஜ். அப்ப சொன்னாங்க திஸ் இஸ் an engineering marvel அப்படி சொன்னாங்க. என்ன மார்வல் தெரியல எனக்கு. இதெல்லாம் இது ஒரு ஷாம், இது ஸ்கேம். இதுதான் ஒரு காரணம். அங்க அடுத்தது இந்த ரெண்டு கட்சிக்கும் எங்கேயாவது ஒரு ஏரி, எங்கேயாவது ஒரு குட்டை, குளம், ஆறு இருந்தா சும்மா விட மாட்டாங்க. அவங்களுக்கு கண்ணு உறுத்திட்டு இருக்கும். எங்கேயாவது ஏரினா அதை மூடிடணும், குளத்தை மூடணும், அது ஏதாவது கட்டணும். இல்ல ஆக்கிரமிப்பு. ஆக்கிரமிப்பு எப்படி பண்ணுவாங்க? இவங்க திமுக ஆட்சியில வந்தாங்கன்னா எங்கேயாவது ஏரி இருந்ததுன்னா அதுல ஒரு 100 ஏக்கர் ஏரினா 10 ஏக்கர் குடிசை போட்டுடுவாங்க. குடிசை போட்டுட்டு அண்ணா நகர், கே நகர் குடி அது பேர் வச்சுடுவாங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இன்னொரு 10 ஏக்கர் குடிசை இவங்க குடிசை போட்டுட்டு அண்ணா திமுக கொடி ஏற்றிட்டு அதுல ஜே நகர், எம்ஜிஆர் நகர், அன்னை சந்தியா நகர் போடுவாங்க. அடுத்தது திமுக மீண்டும் வந்தா இன்னொரு 10 ஏக்கர். இப்படி இப்படி எடுத்து எல்லா ஏரியிலும் காலி பண்ணிட்டாங்க. ஏரிகள் மட்டும் காலி பண்ணல, நம்மளுடைய குளங்கள் எல்லாத்தையும். அந்த காலத்துல இந்த கிரேட் லேக்னு ஒண்ணு இருக்கு. இந்த கிரேட் லேக்னா எங்க சேத்பேட்ல ஆரம்பிச்சு நுங்கம்பாக்கம் வழியா சைதாப்பேட்டையில இருந்து தேனாம்பேட்டை, தேனாம்பேட்டையில சைதாப்பேட்டை. நினைச்சு பாருங்க, சேத்பேட்ல இருந்து சைதாப்பேட்டை தேனாம்பேட்டை வரைக்கும் ஒரு ஏரியா கிரேட் லேக். இன்னைக்கு அப்படி எங்கன்னா இருக்கா? இல்ல. அந்த கிரேட் லேக் பேர் தான் வச்சிருக்காங்க. இப்போ லேக் பண்ட் ரோட், லேக் வியூ ரோட் அப்படிலாம் இருக்கு. ஆனா குடம்பாக்கத்தில் ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு, ஏரி காத்த மாரியம்மன் கோவில். ஏரிய காணோம். அந்த அம்மா எந்த ஏரியா காத்தாங்கன்னு தெரியல. கோவில் மட்டும்தான் இருக்கு. இப்படிதான் பல அடையாளங்கள் மட்டும்தான் இருக்கு. ஆனா நம்முடைய நீர்நிலைகள் காணோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அது ஏரியில கட்டப்பட்டிருக்கிறது. கோயம்பேடு அங்க மார்க்கெட் அது ஏரியில கட்டப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில்வே இருக்கு, அது ஏரியில கட்டப்பட்டிருக்கிறது. நேரு